நிறைவு செய்தியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாச்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துவக்க பள்ளி. அந்த பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியில் அதிகம் படிக்கக்கூடியது ஹிந்து மாணவர்களாக தான் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் கிறித்துவ கல்லூரியிலேருந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி இதை எதிர்த்து கேட்டிருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் அதை எதிர்த்து கேட்டவங்க மேலே இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை தொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, எதிர்த்து கேள்வி கேட்ட மாரிலையும் வழக்குன்னு ஒன்று தான். இந்த செய்திக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி செய்தியோடு சம்மந்தப்பட்டது. இதில் மதுரையில் நீங்கள் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஒரு பொண்ணு, ஒரு லேடி வந்து ஒரு மஃப்டியில் இருக்கக்கூடிய காவலரை வெளுத்து எடுப்பாங்க. ஒரு பயந்து போய் பின் வாங்குவார். அதுக்கப்புறம் அவரும் முரண்டு பிடிச்சி சண்டை போட வருவார். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரருக்கு வந்து ஜெயிலில் ஒரு பெரியவர் இருக்கும்போது பழக்கமாறாரு. அந்த பெரியவர் வெளியில் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல் ரொம்ப வருஷமாக நடத்திட்டுருக்காரு. அவர் 8-10 வருஷமாக நடத்துகிறாரு பிறகு. அந்த ஹோட்டலுக்கு இந்த போலீஸ்காரர் போய் சாப்பிடுவோம். அந்த பெரியவர்கிட்ட முன்னாள் கைதிக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கார். காலப்போக்கில் அவங்க குடும்பத்துக்கிட்டேயும் நெருங்குறாரு. அப்போ வந்து அந்த பெரியவரோட பேத்தி, அதுக்கு 14 வயசோ 15 வயசோ, அதுக்கிட்ட ஃபோனில் பேசி இங்கே வான்னு சொல்லி அதுக்கு செக்ஸ் சில்மிஷம் பண்ணுறாரு. இதை வந்து அவங்க குடும்பத்தினர்லாம் சேர்ந்து அவரை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் காக்கி யூனிஃபார்மில் இல்லை, மஃப்டியில் இருக்கார். அடிக்கிறாங்க. அடித்து அதுக்கப்புறம் அவரை வந்து போஸ்கோ வழக்கில் உள்ளே வைக்கிறாங்க. இந்த தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, நீ எப்படி காவல்துறையை தாக்கலாம், காவலரை எப்படி தாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாக்கினாங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்து பெண்மணிகள் பேர்லையும் வழக்கு தொடுத்திருக்கு தமிழக அரசு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் தப்பை தட்டி கேட்டால் உங்கள் பேரில் வழக்கு பதியும். ரங்கராஜன் நரசிம்மன், எனக்கு அவர் மேலே 1000 கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அவர் ஒரு நல்ல வேலை, கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் கோவில் உருப்படியாக இருக்கணும்னு செய்கிறாரு. ஆனால் வந்து ஒரு மோட்டார் மவுத்தாக ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பல பேரை திட்டுறாரு. அந்த திட்டுற கருத்தெல்லாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. கடுமையான கண்டனங்களை நம்ம பல்வேறு காலகட்டத்திலையும் பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த ரங்கராஜன் நரசிம்மனும் தப்பை தட்டி கேட்டாருங்கிற காரணத்துக்காக தான் கைது செய்யப்பட்டார். பிஜேபியில் இருக்கக்கூடிய அருமை தம்பி SG சூர்யா, அவனும் இந்த பெண்ணாடம் பக்கத்தில், பெண்ணாடம்ங்கிற ஊரை வந்து மதுரை கிட்டேன்னு போட்டதுனால, அந்த ஒரே காரணத்தினால அவனும் தப்பு தட்டி கேட்டாங்கிற காரணத்தினால கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் தவற சுட்டி காட்டுறீங்களோ, இது அனைவருக்குமான ஆட்சி, என்னுடைய ஆட்சியில் எல்லா மக்களும், எனக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான ஆட்சி அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு ஒரு பாசிசத்தனமாக இந்த ஆட்சி செயல்படுகின்றது. இந்த ஸ்கூலில் கம்மிங் பேக் டு இது வந்து அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு 4-5 தரவுகளோட விளக்கி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூல் மேட்டரை பொறுத்த வரைக்கும், இதே நான் கூட ஒரு அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய் அந்த மகாவிஷ்ணுவோட கருத்தை நான் ஏற்றுக்கல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் ஆன்மீக சொற்பொழிவில் உனக்கு என்ன பிரச்சனை? மகாவிஷ்ணு வந்து அந்த ஸ்கூலில் வந்து பேசினா மகாவிஷ்ணுவை கைது செய்வீங்க. ஆனால் முதல்வரே கூட கிறிஸ்மஸ் விழாவில் போய் கலந்துக்கலாம், அதுவும் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற கிறிஸ்மஸ் விழாவில். ஏன்யா முதல்வர் கலந்துக்கிட்டா என்னையா தப்புன்னு நீங்கள் யாராவது கேட்கலாம். இது என்னோட ஏரியா. இந்த ஏரியாவில் மத சம்பந்தமான மத சம்பிரதாயமான விழாக்கள் நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அப்போ கிறிஸ்துவ ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் நடத்தலாம்? கிறிஸ்மஸ் விழா அது மத விழா இல்லையா? அப்போ நீங்கள் அதை நடத்துறீங்கன்னா, அப்போ ஏடிக்கு போட்டி, இப்போ நாங்கள் வந்து பொங்கல் வருது, நாங்கள் வந்து கோலம் போட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, தமிழர் பண்டிகை தானேங்க, ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இல்லை இப்போ மகா சிவராத்திரி வரும், நாங்கள் இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் நமச்சிவாய இது வச்சுருக்கோம், நாங்கள் பாராயணம் வச்சுருக்கோன்னு யாராவது சொல்கிறான், அப்போ மறுப்பாங்களா பள்ளிக்கூடத்தில்? முதல்வராகவே இருந்தாலும் அந்த ஒரு சட்டம் தான், அந்த சட்டம் முதல்வரையும் சேர்த்து தானே கட்டுப்படுத்தணும். அதை தாண்டி குதிரை கீழே தள்ளி விட்டது இல்லை, குழியும் கீழே தள்ளி விட்டது இல்லாமல் குழியும் பறிச்சுதாங்கிற கதையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் கூட
பாத பூஜை பண்ணக்கூடாது. பெற்றோர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ பாத பூஜை செய்வதை இந்த கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை தடை விதிக்கின்றது. அப்படின்னா என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்மளுடைய அப்பா அம்மா, அப்பாக்கு அம்மா முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் தான் தெய்வம் அப்படின்னு வரும்போது நீ இந்த முதல்ல இருக்கிற 3 பேரையுமே நீ கும்பிடாத அப்படின்னா இவங்க யாரை திருப்திப்படுத்த இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க? இத்தனை விஷயத்தையும் இதெல்லாம் நீங்க ரெகுலரா நடக்கிற விஷயங்களே நீ நடக்காதேன்னு தடுக்கிறேன்னா அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்கள் யாருக்காக வேலை செய்கின்றீர்கள் அப்படிங்கிற எண்ணம் பொதுவா எல்லாருக்கும் வருமா வராதா? அதே விஷயம்தான் பாய்ச்சல்ல. நீங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்துறீங்கன்னா அடுத்தது அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்காரர்களோ பிஜேபிக்காரர்களோ இல்லை நம்ம ஆம்பூர் ஜெய்சங்கர் இருக்கார், அவர் விஜயபாரத மக்கள் கட்சி, அவங்களோ போய் நாங்கள் இந்து மத பண்டிகை நடத்துகிறோம் அப்படின்னு நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அனுமதி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்போ அனுமதி கொடுத்தது யாரு? இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்த அனுமதி கொடுத்த அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்து அவர் நீக்கணுமா இல்லையா? இவங்க பள்ளிக்கல்வித்துறை நீக்கணுமா இல்லையா? அடித்தது இந்த நிகழ்ச்சி அடித்தது நமக்கு வேண்டியவங்கிறதுனால நம்ம மான அவமானத்துக்கு கூட கவலைப்படாமல் ஓடி போடலாம் அப்படின்னு நினைக்கிற கதையா? இந்த நிகழ்ச்சி நடத்தினது இந்த ஜார்ஜ் பொன்னையா சொன்னார் பாருங்க, இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னா. ஒருவேளை அந்த காரணத்தினால்தான் இந்த திமுக அரசு திராவிட மாடல் இதெல்லாம் அலோவ் பண்ணுதா என்னங்கிறது தெரியல. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் மற்றொரு கண்ணுக்கு சுண்ணாம்புமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்படுகின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.